மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட விபத்து குறித்து சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தி திமுக சார்பில் சென்னையில் பேரணி நடத்தப்பட்டது. சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் கடந்த 28ஆம் தேதி 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 61 பேர் உயிரிழந்தனர். இவ்விபத்து குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை கமிஷனை தமிழக அரசு அமைத்தது. ஆனால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்நிலையில் சனிக்கிழமையன்று திமுக சார்பில் கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. காலை 10 மணி அளவில் எழும்பூர் லென்ஸ் கார்டன் சாலையிலிருந்து புறப்பட்ட பேரணி ராஜரத்தினம் விளையாட்டுத் திடல் அருகே முடிவடைந்தது. பேரணிக்கு தலைமை வகித்த திமுக பொருளாளர் ஸ்டாலின் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசினார். இந்த பேரணி இப்பொழுது முடிவுற்றிருக்கிறது. சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அடங்கியிருக்கக்கூடிய இந்த மனுவை வழங்கவிருக்கிறோம். உடனடியாக ஜெயலலிதா அதற்கான உத்தரவை வழங்கிட வேண்டும். வழங்குகிற வரையிலே தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி பின்னர் திமுக பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் கிண்டி ராஜ்பவனுக்கு சென்று கவர்னர் ரோசையாவிடம் மனு அளித்தனர். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் கவர்னர் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறினார். தமிழக ஆளுநர் அவர்களை நாங்கள் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனுவை தந்திருக்கிறோம். இந்த கட்டிட விபத்தை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் சென்றபோது அப்பொழுது பத்திரிகையாளர்களிடத்தில் அவர் சொல்லுகிற போது எந்தவித விதிமுறையும் மீறப்படவில்லை என்று பேசிவிட்டு அதற்கு பிறகு ஒரு தனிநபர் கமிஷனை நியமித்திருக்கிறார். சில அதிகாரிகளை கொண்டு ஒரு குழுவையும் ஆய்வு செய்வதற்கு அதுவும் அமைத்திருக்கிறார். முதலமைச்சரை தீர்ப்பு ஏற்கனவே தந்துவிட்டதற்கு பிறகு தனிநபர் விசாரணை மூலமாகவோ அல்லது அதிகாரிகள் கொண்ட ஆய்வுக்குழு மூலமாகவோ நிச்சயமாக நியாயம் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கவர்னரிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனுவை தந்திருக்கிறோம். அவரோ அதை படித்து பார்த்துவிட்டு அவர் எங்களிடத்திலே குறிப்பிட்டிருப்பது இதற்கு உடனடியாக நான் அரசுக்கு இதை அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்ற அடிப்படையில் தான் கவர்னரிடத்தில் மனு தந்திருக்கிறோம். திமுக பேரணி காரணமாக எழும்பூர், அண்ணா சாலை, ராஜ்பவன் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.